அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோம், எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் போல் இருக்குது, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு செம்மையாக பேசணும் போல் இருக்குது, நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது, எங்கேயாவது வெளியே போகணும் போல் இருக்குது, டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது, பாட்டு பாடணும் போல் இருக்குது, இந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் நம்மளோட விருப்பங்களை சொல்கிறதுக்கு தமிழில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம பேசலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் இந்த மாதிரி நம்மளோட ஆசைகளை சொல்கிறதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணி பேசணும், அதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம நெகட்டிவில் எப்படி பேசலாம், கொஷின் ஃபார்ம் பண்ணி எப்படி நம்ம கொஷின் கேட்கலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரப்போகுது. ஹீ, ஷீ, இட் மற்றும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வரப்போ ஃபீல்ஸ் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் வர்றப்போ ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரும். இப்போது இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐ ஃபீல் லைக் வாட்சிங் டிவி, எனக்கு டிவி பார்க்கணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் டான்ஸிங், எனக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் சிங்கிங், எனக்கு பாட்டு பாடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட விருப்பங்கள், நம்மளோட ஆசைகள், நம்மளுக்கு என்ன தோணுது, இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ தோணுது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம். ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல் இருக்குது, இங்கிலீஷ் பேசணுன்னு தோணுது, அந்த மாதிரிலாம் சொல்வோம்ல. ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ ஃபீல் லைக் லேர்னிங் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் போல் இருக்குது, இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐ ஃபீல் லைக் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ ஃபீல் லைக் கோயிங் டு த பீச், எனக்கு பீச் போகணும் போல் இருக்குது. இப்போ நம்ம சொல்வோம்ல, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயா வெளியே போகணும் போல் இருக்குது, பீச் போகணும் போல் இருக்குது, பீச் போகணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்வோம்ல, அதுக்கு தான் ஐ ஃபீல் லைக் கோயிங் டு த பீச். அப்போ இந்த சென்டென்ஸுக்கெலாம் ஃபார்மேட் என்ன வருது, சப்ஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் ஃபீல் லைக், அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி வருது. ஐ ஃபீல் லைக் டான்ஸிங், ஐ ஃபீல் லைக் சிங்கிங், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் விருப்பங்களை தெரிவிக்க ஃபீல் லைக் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியை யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசணுமா அப்படின்னா இல்லை. நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, ஐ வாண்ட் டு ஈட், ஐ வாண்ட் டு ஸ்டடி, ஐ வாண்ட் டு டான்ஸ், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி நார்மலாகவும் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசலாம். ஐ ஃபீல் லைக் ஸ்டடியிங்னாலும் ஒன்று தான், ஐ வாண்ட் டு ஸ்டடினாலும் ஒன்று தான், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங்னாலும் ஒன்று தான், ஐ வாண்ட் டு ஈட்னாலும் ஒன்று தான். ரெண்டில் எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேறு எங்கேயாவது நம்ம படிக்கிறப்பவோ இல்லை வேறு யாராவது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறப்பவோ நம்மளுக்கு அது என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம கற்றுக்குறோம். ஃபீல் லைக் யூஸ் பண்ணுறப்போ வெர்போட ஐஎன்ஜி வருது. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா இது ரெண்டுலேயுமே நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசலாம். இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம். ஐ ஃபீல் லைக் ஸ்லாப்பிங் ஹிம், நம்மளை ஒருத்தன் டென்ஷன் பண்ணுறான், அவனை அறையணும் போல் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவனை அறையணும் போல் தோணுது, அவன் என்னை டென்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ ஃபீல் லைக் ஸ்லாப்பிங் ஹிம். ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் காஃபி, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த கிளைமேட் செம்மையாக இருக்குது, எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு காஃபி குடிக்கணும் போல் தோணுது, அந்த மாதிரி சொல்லும்போல ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் காஃபி. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வேறு மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி இதில் நம்ம பேசலாம். இப்போது இதுக்கான நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் டோன்ட் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர பார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹீ, ஷீ, இட் மற்றும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வர்றப்போ டஸ் நாட் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரும். இதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரப்போ நம்ம டோன்ட் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங், எனக்கு படிக்கணும்னு தோணலை. இப்போ நம்ம வீட்டில் கேட்குறாங்க, என்ன படிக்காமல் இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு படிக்கணும்னு தோணலை. I don't feel like studying. I don't feel like playing. இப்போ விளையாட நம்மளை கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, இல்லை நான் வரல, எனக்கு விளையாடணும்னு தோணல, நான் அப்புறமா வரேன், அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐ டோன்ட் ஃபீல் லைக் பிளேயிங். அல்லது ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே, அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம ஐ வாண்ட் டு ஈட், ஐ வாண்ட் டு ஸ்டடி எப்படி நம்ம பார்த்தோம், அதே மாதிரி அதோட நெகட்டிவ் ஐ டோன்ட் வாண்ட் டு
ஸ்டடி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட், அந்த மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் தரப்போகுது. இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்? ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு காலேஜ் டுடே. இன்றைக்கி காலேஜ் போகணும் போல் எனக்கு தோணலை. ஸோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வருது நமக்கு? சப்ஜெக்டை பொறுத்து டோன்ட்டா டஸ் நாட்டா நம்மளுக்கு வரும். ஸோ சப்ஜெக்ட் டோன்ட், ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். இப்போ நம்மளை சாப்பிட கூப்பிடுறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை அப்படின்னு சொல்கிறப்போ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு எனி ஒன். நம்ம யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கோம். அப்போ எல்லோரும் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி பேசாமல் அமைதியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் எனக்கு யார்கிட்டையும் பேசணும் போல் தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு எனி ஒன். அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு எனி ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான். ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு எனி ஒன் அல்லது ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு எனி ஒன். இப்போ நம்ம பார்த்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன தோணுது, நம்ம என்ன விருப்பப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஷின் ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் எனக்கு இது தோணுச்சு, எனக்கு இது தோணலை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் ஃபெல்ட் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரப்போகுது. ஸோ பாஸ்ட்டை பொறுத்தளவு சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் ஃபெல்ட் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரப்போகுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஃபெல்ட் லைக் பிளேயிங் கிரிக்கெட். எனக்கு நேற்று கிரிக்கெட் விளையாடணும் போல் இருந்துச்சு, கிரிக்கெட் விளையாடணும்னு தோணுச்சு. ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், அவங்க யாரும் விளையாட வரல, ஸோ நான் விளையாடலை. ஐ ஃபெல்ட் லைக் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. நேற்று கிரிக்கெட் விளையாடணும் போல் இருந்துச்சு, எனக்கு கிரிக்கெட் விளையாடணும் போல் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் ஃபெல்ட் லைக் வெர்போட ஐஎன்ஜி வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம்? ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் டிவி. எனக்கு டிவி பார்க்கணும் போல் இருந்துச்சு, ஆனால் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, எனக்கு தனியாக படம் பார்க்க பயமாக இருந்துச்சு, ஸோ நானும் தூங்கிட்டேன். அப்படி சொல்கிறப்போ ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் டிவி. டிவி பார்க்கணுன்னு தோணுச்சு. ஐ ஃபெல்ட் லைக் ஸ்லாப்பிங் ஹிம். அவன் நேற்று என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணா, எனக்கு அவனை அறையணும் போல் இருந்துச்சு, அறையணும் போல் தோணுச்சு. ஐ ஃபெல்ட் லைக் ஸ்லாப்பிங் ஹிம். ஆனால் என்னோடய கோவத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம ப்ரெசண்ட்டில் பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை அப்படியே ஃபெல்ட் லைக் அப்ளை பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஃபெல்ட் லைக் வெர்போட ஐஎன்ஜி. இப்போ வேறு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் என்ன பார்க்கலாம்? ஐ ஃபெல்ட் லைக் க்ரையிங். எனக்கு அழுகணும் போல் இருந்துச்சு, நேற்று அழுகணும் போல் தோணுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல் தோணுச்சு. ஸோ பாஸ்ட்டில் இங்கிலீஷ் பேசணும் போல் தோணுச்சு, பட் நிறைய பேர் இருந்தாங்க, நான் தப்பாக பேசிடணுன்னு பேசாமல் விட்டுட்டேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ ஃபெல்ட் லைக் ஸ்டடியிங். எனக்கு படிக்கணும் போல் தோணுச்சு. ஐ ஃபெல்ட் லைக் டாக்கிங் டு யூ. எனக்கு உன் கூட பேசணும் போல் தோணுச்சு. நேற்று உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், உங்ககிட்ட பேசணும் போல் தோணுச்சு, ஆனால் சரி நீ பிஸியாக இருப்பேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஐ ஃபெல்ட் லைக் டாக்கிங் டு யூ. ஐ ஃபெல்ட் லைக் டாக்கிங் டு ஹிம். எனக்கு அவன் கூட பேசணும் போல் தோணுச்சு, ஆனால் அவனே ஃபோன் பண்ணுன்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டில் நமக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்த ஃபெல்ட் லைக் வெர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸில் சொல்லலாம். இப்போது பாஸ்ட்லேயே நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஐ டிட் நாட் ஃபீல் லைக் ஸ்டடியிங். ப்ரெசண்ட்டில் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறத டோன்ட்டில் சொல்கிறோம். பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயங்கிறனால இங்கே நம்ம டிட் நாட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஐ டிடன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங். ஐ டிடன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஆஃபீஸ். ஐ டிடன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு காலேஜ் எஸ்டர்டே. நேற்று எனக்கு காலேஜ் போகணுன்னு தோணலை, நேற்று எனக்கு ஆஃபீஸ் போகணுன்னு தோணலை. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு ஐ டிட் நாட் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரே ஒரு சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுட்டா அதிலிருந்து நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், அடுத்து அதை வச்சு நம்ம
பாஸ்ட் டென்ஸுக்கு எந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும், கொஷின் ஃபார்ம் வரும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த டாபிக், அதாவது ஃபீல் லைக் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி டாப்பிக்கை பொறுத்தளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட ஆசைகள், விருப்பங்கள், நம்மளுக்கு என்ன இப்போ தோணுது, என்ன பண்ணணும்னு தோணுது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தோணுச்சு, சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, படத்துக்கு போகணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஃபெல்ட் லைக் யூஸ் பண்ணுறோம். அதே இது நெகட்டிவில் டிட் நாட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த டாப்பிக்கில் நிறைய சென்டென்ஸ் பேசி பழகலாம். இப்போ வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம்? ஐ டிட் நாட் ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ. நான் நேற்று ஃபோன் பண்ணேன், நீ ஏன் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல் தோணலை. இது பாஸ்ட் டென்ஸுங்கிறனால ஐ டிட் நாட் ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ. ஐ டிட் நாட் ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். அவங்க கூட பேசணுன்னு எனக்கு தோணலை, அதனால தான் அவன் ஃபோன் பண்ணப்போ நான் அட்டன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம ஈஸியாக இதில் பேசலாம். இப்போது நம்ம கொஷின் ஃபார்ம் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். டு யூ ஃபீல் லைக் பிளேயிங் கிரிக்கெட்? டு யூ ஃபீல் லைக் ஈட்டிங்? டு யூ ஃபீல் லைக் டான்ஸிங்? ஸோ உனக்கு டான்ஸ் ஆடணும் போல் தோணுதா? உனக்கு பாட்டு பாடணும் போல் தோணுதா? ஸோ தோணுதா அப்படிங்கிறத சரியான தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா தோன்றுகிறதா அப்படின்னு சொல்லுவோம். விளையாடணும் போல் தோன்றுகிறதா, சாப்பிட்ணும் போல் தோன்றுகிறதா, அல்லது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கிறதா, அந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம லெசன் 1லேருந்து பார்த்துட்டு வரோம். ப்ரெசண்ட்னா இந்த கின்று அந்த மாதிரி வரும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டு யூ ஃபீல் லைக் ஸ்டடிங்கிறப்போ உனக்கு படிக்கணும்னு தோன்றுகிறதா. ஸோ அங்கே அந்த மாதிரி வார்த்தை வரனால இது ப்ரெசன்ட் ஃபார்ம்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டு யூ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம்? உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்கா? ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் தோணுதா? அந்த மாதிரி கொஷின் ஃபார்மில் கேட்குறப்போ நம்ம இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி நம்ம கொஷின் ஃபார்மில் கேட்டுக்கிறோம். ஸோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டூ அல்லது டஸ் வரப்போகுது. டஸ் எதுக்கு? ஹீ, ஷீ, இட் மற்றும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே டஸ் வரப்போகுது. மற்ற எல்லாமே டூ வரப்போகுது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் இதில் நம்ம பேசணும். ப்ரெசண்ட்டில் கொஷின் கேட்க நம்ம டூ அல்லது டஸ் யூஸ் பண்ணி சொல்லிடலாம். இப்போ பாஸ்ட்டில் நம்ம கேட்குறோம், உனக்கு தோணுச்சா, உனக்கு விளையாடணுன்னு தோணுச்சா, உனக்கு படிக்கணும்னு தோணுச்சா, உனக்கு பாட்டு பாடணும் போல் தோணுச்சா, அந்த மாதிரி கேட்குறப்போ இது பாஸ்ட்டு. ஸோ பாஸ்ட்னால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? டிட் வரப்போகுது. சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் முன்னாடி இங்கே நம்ம டிட் போட போகிறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட போகிறோம், அதுக்கப்புறம் ஃபீல் லைக் வெர்போட ஐஎன்ஜி போட போகிறோம். அவ்வளோதான். டிட் யூ ஃபீல் லைக் ஸ்டடிங்? உனக்கு படிக்கணும்னு தோணுச்சா, அந்த மாதிரி கேட்போம்ல பாஸ்ட்டில். ஸோ பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை கேட்குறதுக்கு முன்னாடி டிட்டு போட்டு கொஷின் ஃபார்ம் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பேசிக்கலாம். டிட் யூ ஃபீல் லைக் பிளேயிங் கிரிக்கெட்? உனக்கு கிரிக்கெட் விளையாடணும் போல் தோணுச்சா? டிட் யூ ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம்? உனக்கு அவங்க கூட பேசணும் போல் தோணுச்சா? ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசலாம். அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.